இன்னைக்கு நான் பேப்பர் குவில்ட் greeting கார்டு சிம்பிள் பேப்பர் குவில்ட் greeting கார்டு பண்ணி காட்ட போகிறேன். இது இந்த greeting கார்டு ஃபார் பர்த்டே ஆர் ஃபார் anniversary ஆர் anything you can gift your friends. சிம்பிளாக பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் ஸ்ட்ரிப்ஸ், தேவையான ஸ்ட்ரிப்ஸ். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீன். ஒரு ரெட் ஃப்ளார் போட்டு லீவ்ஸ் போட்டு பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காக பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லென்த்து வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் நீட், பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா நீங்கள் ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாஃப் ஸ்ட்ரிப்ஸ் இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பேசிக்காக ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, ரோல் பண்ணி பேசிக்காக இப்படி ரவுண்ட் காயில் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலோட நீட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ இனிஷியலாக பிகினிங்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ நம்ம இப்படி ஒரு ஷேப், ஒரு ரவுண்டு இந்த சைஸ் தான் எல்லா இதுவுமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த யூஸிங் திஸ் ஸ்கேல் நீங்கள் வந்து எந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ் தான் உங்களுக்கு பண்ணணுமா, இல்லைனா இந்த சைஸ் பண்ணணுமா, ஸோ இல்லைனா இந்த சைஸ் வந்து காயில், ஒவ்வொரு சைஸ் காயிலுக்கும் நீங்கள் இந்த வருது இல்லைங்களா, இந்த ஷேப்பு டிஃபர் ஆகும், இந்த ஷேப் டிஃபர் ஆகும். ஸோ பெருசாக பண்ணால் பெருசாக வரும். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு 6 பெட்டல்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 6 பெட்டல்ஸ் ஷுட் பி இன் சேம் சைஸ். ஸோ அதனால நம்ம ஒரே சைஸில் தான் இந்த ரவுண்ட் காயில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பிகினிங்காக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த சைஸில் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த காயில எடுத்து இந்த சைஸில் தான் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஷேப்பில் வச்சுட்டு க்ளூ பண்ணிக்கணும். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த ஸ்கேல், யூஸிங் தட் ஸ்கேல் நீங்கள் வந்து இப்படி பண்ணிவிட்டு க்ளூ பண்ணிவிட்டு எட்ஜ் வந்து இப்படி பண்ணணும். எட்ஜ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துருச்சுங்களா. ஸோ இன்னொன்று பண்ணி காட்டுறேன். ஸோ ரவுண்ட் காயில் அண்ட் தென் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு க்ளூ அண்ட் தென் எட்ஜில் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் யூ ஹாவ் டு மேக். ஸோ 6 வேணுமா 5 வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் greeting கார்டு பண்ண போகிறேன். பேசிக் greeting கார்டு தான், குவில்டு greeting கார்டு. நம்ம ஷாப்பில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளோட ஹேண்ட்மேடே இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஃப்ளவர் 6 பெட்டல்ஸ் வச்சு பண்ணுறேன். ஸோ க்ளூ பண்ணிக்கணும். பேக் சைடு அதில் தானே கார்டில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சும்மா லைட்டாக பேக் சைடு க்ளூ பண்ணிவிட்டு சென்டரில் நான் ஃப்ளார் பண்ண போகிறேன்.
ரொம்ப க்ளூ பண்ணிக்க வேணாம். சும்மா ஜஸ்ட்டு இந்த கார்டில் ப்ளேஸ் ஆகுற அளவுக்கு பண்ண போதும். ஸோ தெரியுதுங்களா? ஒரு ஃப்ளார் 5 பெட்டல்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்க அப்படி பிளைனாக இருக்குல்ல, நம்மளோட ஓன் இது. நீங்கள் பேர்ல் வச்சாலும் வைக்கலாம், வைக்கலாலும் வைக்கலாம். நான் இதான் நான் யூஸ் பண்ண போகிற பேர்ல்ஸ். இந்த பேர்லை வந்து ஸோ இந்த பேர்ல் க்ளூ வச்சுட்டு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சும்மா ஜஸ்ட் ஒரு பேர்ல் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளவர் ஒன்று பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நான் வந்து லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லைக் திஸ். நான் உங்களுக்கு ரவுண்ட் காயில் பண்ணி எப்படி காட்டுறதுன்னு பிகினிங் ஷேப்பில் சொல்லியிருப்பேன். இந்த இது எப்படி பண்ணுறதுன்னு நான் திரும்பியும் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் இந்த க்ரீன், இது இப்போ க்ரீன் கலர் லீவ்ஸ் இல்லைங்களா? ஸோ லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம். ஸோ நான் இதுக்கு அகெயின் ஒரு ஸ்ட்ரிப்பை ஹாஃபாக கட் பண்ணி பண்ணுறேன். அதே மாதிரி டைட்டாக சுற்ற வேணாம், அப்படியே லூஸாக இந்த இதுக்கு சுற்றிக்கலாம். இது வந்து லூஸாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப டைட்டாலாம் இல்லாமல் அப்படியே ரஃப்பாக அப்படியே லூஸாக அப்படி பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் இப்படி பண்ணிக்கணும். சுற்றிட்டு அப்படி விட்டுறணும். விட்டுட்டு இப்படி நீங்கள் எட்ஜ் இப்படி இது பண்ணிவிட்டு ஓகேங்களா? இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ அகெயின் இது சிங்கிள் ஸ்ட்ரிப் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு மேலே அப்படியே லைட்டாக க்ளூ பண்ணணும். லைட்டாக க்ளூ பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணுற பேப்பர் தானே, ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகிக்கும். பண்ணிட்டேன்னா ஸோ இன்னொன்று இங்கே கீழே இதையும் பேக் சைடு தெரியுதுங்களா? சிம்பிள் டிசைன் தான் பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் இப்போ லீவ்ஸ் பண்ண போகிறேன். லீவ்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ரெட் கலர் ஃப்ளாரா. ஸோ நீங்கள் எனி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் கலர் ஃப்ளார் யூஸ் பண்ணதுனால ரெட் கலர் இது பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன்.
அதே மாதிரி ஹாஃப் எடுத்துக்கிட்டேன். இது இன்னும் சின்ன லீவ்ஸுங்கிறதுனால நான் ஹாஃபில் இன்னமும் அகெயின் இன்னொரு இந்த ஹாஃபில் இன்னும் பாதி கட் பண்ணுறேன். லீவ்ஸ் நீங்கள் உங்களோட விஷ், நீங்கள் வந்து பெருசாக தான் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுக்கு அன்னெசரியாக ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிப்பை 4ஆக கட் பண்ணி பண்ணுறேன். ஸோ வழக்கமாக இது காயில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ சின்னதாக ஒரு காயிலு க்ளூ பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜ்லேயும் ப்ரெஸ் பண்ணி ஸோ இது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு எட்ஜ்லேயும் இப்படி ப்ரெஸ் பண்ணி தெரியுதுங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த லீவ்ஸ் பேக் சைடு க்ளூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி லீவ்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணி எங்கே வேணால் நீங்கள் உங்கள் இதுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக 2 லீவ்ஸ் மட்டும் வைக்கிறேன். பார்த்தீங்களா? சிம்பிள் நீட் கார்டு. நான் இன்னும் இதில் டெக்கரேட் பண்ணணுன்னு விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியே பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்து கார்டோட எட்ஜில் வி ஷேப்பில் வைக்க போகிறேன். இதெல்லாம் சிம்பிள். இன்னும் நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும்னா டெக்கரேட் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் க்ளூ நிறையா போட்டு இங்கே வந்து ஸ்டிக் ஆகலை. இதையும் நீங்கள் எனி ஷேப்பில் வந்து பண்ணி வைக்கலாம். உங்களோட விஷ். பாருங்க, எட்ஜஸில் வி ஷேப்பில் பண்ணிவிட்டு பேர்ல் இருக்கு இல்லைங்களா, நான் பேர்ல் சொன்னேன்ல, அதை ஜஸ்ட்டு வந்து எல்லா பேர்லுக்கும் பேக் சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த எட்ஜில் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது மேலே இப்படி
டெக்கரேஷனுக்கு. இது மஸ்ட் இல்ல, பேர்ல் இருந்தா நீங்க வந்து இப்படி பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஓன் விஷ் அண்ட் ஓன் கிரியேட்டிவிட்டி தான். ஸோ எனி டிசைன் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணிட்டு கார்டு எனி கலர் கார்டு இது பண்ணிக்கலாம். கார்ட் ஸ்டாக் A4 ஷீட் கார்ட் ஸ்டாக் எனி கலர். நான் இங்கே இப்போ வந்து சாண்டல் கலர் எடுத்திருக்கேன்ல, ஸோ நீங்கள் வந்து எனி கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பேசிக் சிம்பிள் குவில்டு க்ரீட்டிங் கார்டு. இதை நீங்கள் யாருக்கு வேணால் பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி எதுக்கு வேணால் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேசிக்காக இந்த கலர் எனி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் அண்ட் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா லைட் கார்ட் ஸ்டாக்குங்கிறனால எனி கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.